Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விப்ரஜேஷ் AutoTrend தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது கோயம்புத்தூருடைய அவுட்டர்ல இந்த லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேர் இவங்களுடைய அவுட்லெட்ல. சோ இவங்க யாரு அப்படின்னு சொல்ல போனா BMW ஷோரூமுக்கு ரொம்ப பக்கத்துல நீலாம்பூர்ல இவங்களுடைய அழகான ஷோரூம் இருக்கு. சோ இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் கேர் ரீதியாக பல விதமான சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க எல்லா விதமான கார்களுக்குமே. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷோரூம்லயே பாத்தீங்கன்னா Audi, Mercedes Benz, BMW போன்ற பல லக்ஸரி கார்கள் வருது. இதுக்கான சூப்பர் மேக்ஸிமம் ஹை குவாலிட்டி ஆட்டோமோட்டிவ் கேர் டீடைலிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க, இன்க்ளூடிங் செராமிக் டீடைலிங் அண்ட் விண்டோ டிண்டிங், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் அண்ட் ஃபுல் பாடி பெயிண்டிங், இந்த மாதிரி பல சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான முக்கியமான காரணம் இந்த மஹிந்திரா XUV 700. எஸ், முதல் முறையா இங்க கோயம்புத்தூர்ல லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேர்ல மஹிந்திரா XUV 700க்கு இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் சர்வீஸ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்துல இருந்து இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் தவிர செராமிக் கோட்டிங் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டீடைலிங் போன்ற சர்வீசஸ் இந்த வண்டிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு ஒரு வழியாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு இதனுடைய ப்ராசஸ் என்னென்னு தெரியறதுக்கு நேத்துல இருந்து நான் இங்க இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சோ அதை உங்களுக்கு நான் காட்ட போறேன் இந்த வீடியோவில். For the throne. பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இது என்னென்ன சுருக்கமாக சொல்ல போனால் இது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் கார்டு மாதிரி தாங்க. என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும்தான் இதை ஒட்டுவோம். ஆனால் கார்ஸுக்கு இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறது காரோடைய ஃபுல் சர்ஃபேஸுக்கும் ஒட்டுவாங்க, ஃபுல் ரேப்பிங்கோட. கார் சர்ஃபேஸ் டீடைலிங் பொறுத்தவரை நார்மல் பாடி வாஷ், ஃபோம் வாஷ், வேக்ஸ் பாலிஷ், செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங், இந்த மாதிரி பல சர்வீசஸ் இருந்தாலுமே இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் லாங்கஸ்ட் லைஃபும் தருது மீதி எல்லா ப்ராசஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. இந்த ப்ராசஸை ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணும். அதுக்காகவே லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேரில் எக்ஸ்பெல் மூலமாக ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமை இன்ஸ்டால் பண்ணுவாங்க வண்டியினுடைய ஃபுல் பாடிக்கு. பட் இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வண்டியினுடைய ஃபுல் பாடி சர்ஃபேஸை செக் பண்ணிவிட்டு பெயிண்ட் கரெக்ஷன் மற்றும் பாடி பாலிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த PPF இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் வண்டியினுடைய பர்ஃபெக்ட் பாடி லைன் மெயின்டைன் ஆகும். ஒவ்வொரு பேனல் பை பேனல் அளவெடுத்து ப்ராப்பராக கட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. PPF தேவையில்லாத பாகங்கள், அதாவது ஹெட்லைட்ஸ், டெயில் லைட்ஸ், கிரில், இது போன்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வண்டியினுடைய பாடி பேனல்ஸ்க்கு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த PPF இன்ஸ்டாலேஷன் டோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய ஃப்ரண்ட் கிரில், ஹெட்லைட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த PPF ஃபிலிமை பாடியினுடைய பேனல்ஸோட நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த PPF இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த விதமான ஏர் பபிள்ஸோ சுருக்கமோ இருக்கக்கூடாது. அதுக்காகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராப்பரான அளவெடுத்து அந்த பாடி பேனலோடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணுவாங்க. PPF இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாடி பேனலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அதீசிவ் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. பாடி பேனல் மேலேயும் PPF ஷீட் மேலேயும் இந்த சேம் அதீசிவ் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் பாடி பேனல் மேலே ஒட்ட வைப்பாங்க. ஆனால் ஒட்ட வைக்கிறதும் ஈஸி கிடையாது. சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடி பேனல் மேலே நீட்டாக ரப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒட்ட வைக்கிறாங்க இந்த PPF ஃபிலிம். இந்த PPF இன்ஸ்டாலேஷன் பொறுத்தவரை இன்டீரியரில் எந்த வேலையும் இல்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டோர் பேனல்ஸை கழட்டி இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் வண்டியினுடைய மெட்டல் பேனல்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங்கோட கவர் பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பேனல்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் XUV 700 பொறுத்தவரை இந்த ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கிறதுனால இந்த டோர் ஹேண்டில்ஸ்க்குமே PPF ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராசஸ்க்காக தான் இன்டீரியர் டோர் பேனல்ஸ் கழட்டியிருக்காங்க. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா பாடி பேனலோடைய ஷேப்புக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் சைஸுக்காக கட் பண்ணுவாங்க. அப்போதான் ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் லுக் தரும். சன்ரூஃப் இருக்கிற கார்ஸுக்கு சன்ரூஃபுக்கும் சேர்த்து PPF ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணலாம். சன்ரூஃபோடைய கிளாஸ் பேனலுக்கு எந்த விதமான ஸ்கிராச் மற்றும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. XUV 700 பொறுத்தவரை நிறைய ஷார்ப் ஆங்கிள்ஸ், ஷார்ப் கட்ஸ் இருக்கு பாடியோட டிசைன்ல. அந்த டிசைன்ல ப்ராப்பரா மர்ஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபோர்ட் எடுத்து கட் பண்றாங்க இந்த PPF ஃபிலிம். கடைசியா PPF ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமருடைய ரிக்வெஸ்ட் படி செராமிக் கோட்டிங் பண்றாங்க ஃபுல் பாடிக்கு. இந்த ப்ராசஸ் பண்றதுனால எக்ஸ்ட்ரா பாடி ஷைன் கிடைக்கும். கடைசியா மஹிந்திரா லோகோவினுடைய ஹவுசிங்க்குமே இந்த PPF ஃபிலிம் இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீடைல் மற்றும் கேர் எடுத்துக்கிறாங்க லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேர். எஸ் folks, well Luxi Automotive Care இவங்களுடைய MD நம்ம கூட இருக்காரு மிஸ்டர் சமீர். ஸோ வெரி குட் ஈவினிங் மிஸ்டர் சமீர். குட் ஈவினிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PPF ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த PPF ப்ரொடெக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நீங்கள் விளாவரே சொல்லுங்கள். பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. இதில் வந்து TPUன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா TPHன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் வந்து TPU. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலியூத்தின் ஃபிலிம் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பிராண்ட் நியூ வெஹிக்கிளுக்கு நீங்கள் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சிப்பு, நீங்கள் எந்த ஒரு ஸ்டோன் சிப்பு, எந்த ஒரு பெரிய டேமேஜ் லைக் நாட் டேமேஜ் லைக் ஸ்வெல் மார்க்ஸ், டீப் ஸ்க்ராச்சஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ மெயின் வந்து நம்மளோட PPFல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. இஃப் சம்படி பார்க் த வெஹிக்கிள், யாராச்சும் வந்து உங்களுக்கு சாவி வச்சாரும் கீறிட்டாங்கன்னா கூட பெயிண்ட் சர்ஃபேஸ் வரைக்கும் ஸ்க்ராச் ஆகாது, அப்படியே செல்ஃப் ஹீலிங் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ பேசிக்கலாக சொல்ல போனால் நம்ம ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போடுற மாதிரி இது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் மோர் கிளாஸினஸ் இருக்கும், 100% மோர் தென் பிராண்ட் நியூ ஃபினிஷிங் கிளாஸினஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூட ஒயிட் கார் இருக்கு. ஸோ இது வந்து ஓவர் த டைம் வந்து நேச்சுரல் பெயிண்டிங் போது கொஞ்சம் எல்லோயிஷாக வாய்ப்பு. ஆமாம், ஸோ அந்த கிளாஸினஸ் இதில் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும்னு சொல்றீங்க. கிளாஸினஸ் பார்த்தீங்கன்னா வந்து PPFல இருக்கும், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமில்.
ஸோ பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் ஆஃப் டீடைலிங் நம்ம பண்ணுவோம். அந்த 3 ஸ்டெப் ஆஃப் டீடைலிங்கில் பார்த்தீங்கன்னா என்டையர் பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து கிளாசினஸ், ஸ்வெல் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். கிளாசினஸ், மோர் எக்ஸ்ட்ராடினரி கிளாசினஸ் வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கிளாசினஸ் அந்த லெவல் வந்துட்டு அப்புறமா வந்து ஃபிலிம் போடுவோம். ஸோ அந்த ஃபிலிம் நம்ம போட்டோம்னா அந்த கிளாசினஸ் எத்தனை வருஷம் ஆனால் கூட உள்ள பெயிண்ட் சர்ஃபேஸில் அந்த கிளாசினஸ் கண்டிப்பாக அப்படியே இருக்கும். கிரேட். இதோட டியூரபிலிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ சொல்கிறீங்க? டியூரபிலிட்டின்னு சொல்லிட்டு இல்லை, வி டூ கிவ் வாரண்டி பேஸ்ட் ஆன் கலர்ஸ். ஸோ டியூரபிலிட்டி உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இருக்கும். ஈவன் நார்மல்லி காரோட பெயிண்டோட டியூரபிலிட்டி, எக்ஸாக்ட் பெயிண்டோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 years தான். அதுக்கப்புறமா ஆக்சுவல் கார் 10 years தான் பெயிண்டோட டியூரபிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பெயிண்ட் சர்ஃபேஸோட டியூரபிலிட்டி இருக்கும், அது அந்த அளவுக்கு உங்களுக்கு PPF இருக்கும். ஸோ வாரண்டி பேஸ்ட் ஆன் கார் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல் அல்டிமேட் ப்ளஸ்ல வந்து நான் கலர் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years வாரண்டி வரும். கலர்ட் வெஹிக்கல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8 years வரைக்கும் வாரண்டி வரும். ஓகே. ஸோ நான் கலர்டுக்கு 5 years இருக்கு. அண்ட் இப்போ இந்த மாதிரி பிளாக் எனி அதர் கலர் வெஹிக்கல்ஸ் ஹஸ் 8 years வாரண்டி. Great. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் PPF, வாட் வுட் யூ ரெக்கமெண்ட்? ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கஸ்டமர் வராங்க உங்ககிட்டங்கும் போது வாட் ஆல் சர்வீசஸ் வுட் யூ ரெக்கமெண்ட்? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் நம்ம பண்ணுறோம். பிராண்ட் பார்த்தீங்கன்னா மொடஸ்டா ப்ளஸ், யூ நோ வெரி வெல். ஸோ மொடஸ்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஜாப்பனீஸ் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 9 to 14 மைக்ரான்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அண்ட் அதர் தென் பார்த்தீங்கன்னா வி ஆர் டூயிங் சன்ஃப்ளேம் அண்ட் வி டூ ஹேவ் எ பாடி ஷாப், பெயிண்ட் பாடி ஷாப். இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ இந்த மந்த் தான் போட்டிருக்கோம் ஃபுல் பாடி பெயிண்ட். ஃபுல் பாடி பெயிண்ட். அண்ட் வி டூ ஹேவ் எ பெயிண்ட் பூத், எவ்ரிதிங் டெக்னீஷியன், டிங்கரிங், டென்டிங் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன், பெயிண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு வந்தால் வி டூ ஹேவ் அ பட்ஜெட் டீடைலிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,000 to 10,000 வரைக்கும் பட்ஜெட் டீடைலிங் இருக்கு. செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 25,000 to 1 lakh 1.5 lakhs வரைக்கும் வரும். ஸோ பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இருக்கு. பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிராண்ட் வி ஆர் யூசிங் இஸ் எக்ஸ்பல். ஓகே. ஸோ ஐ மீன் உங்ககிட்ட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. லைக் இப்போ ஒரு பட்ஜெட் கார் ஓனர் வந்தாலுமே அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் லக்ஸரி, இந்த மாதிரி இ கிளாஸ் அந்த மாதிரி கார்ஸ் வந்தாலுமே யூ ஆர் ஏபிள் டு ஒர்க். சூப்பர். ஓகே. ஸோ என்னன்னா வெல் ஐ ஆம் ட்ரூலி இம்ப்ரெஸ்ட் உங்களுடைய ஒர்க்கிங் குவாலிட்டி. இப்போ இந்த XUV700 பார்த்தோம், BMW இது GT பார்த்தோம். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு பிராண்ட் நியூ கார் தர ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சமீர். ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னும் மேல இன்னும் பயங்கரமான லக்ஸரி கார்ஸ் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். 2 நாள் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த மஹிந்திரா XUV700 ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த மஹிந்திரா XUV700 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸியான ஷைனிங்கோட ஷோரூம் கண்டிஷனை விட இன்னும் புதுசா தெரியுது. லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேரினுடைய ப்ராமிஸ் என்னன்னா அப் டு ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த ஷைனிங் அப்படியே நிற்கும். உங்களுடைய கார்களுக்கு புதுசு போன்ற இந்த லுக் எப்பயுமே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பலவிதமான கார் டீடைலிங் சர்வீசஸ்க்கு கண்டிப்பாக அணுகுங்க லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேர், கோவை. பட்ஜெட் ரேஞ்சில இருந்து ஹை குவாலிட்டி லக்ஸரி ரேஞ்ச் வரைக்கும் எல்லா விதமான கார் டீடைலிங், கார் கேர் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க லக்ஸி ஆட்டோமோட்டிவ் கேர். உங்கள் இடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.